அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு காலேஜ் வந்ததும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. எங்கடா பூங்குடியால படிக்க முடியாம போயிடுமோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா சரவணன் இருக்கும்போது நமக்கு பயம் இல்ல. உன் மாப்பிள்ள உன் பொண்ண தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குறாரு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. கேக்குறதுக்கே உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, நேர்ல பார்த்த எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா, நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு வர சொன்னேன். இதெல்லாம் பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு பூங்குடி என்கிட்ட சொன்னான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு தெரியுமா? அந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் உனக்கும் வர வேணாமா? அதுக்காக தான் போன் பண்ணி சொன்னேன். உன் மருமகளை என்னைக்குமே நீ கைவிட மாட்டானே, நீ பாத்துக்கிருவேனே, அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். ரஞ்சிதா, இனிமே நாம எல்லாம் பாத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அதுக்காக போராடுறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. அங்க மருமக அவளுக்காக போராடுறாரு, இங்க இப்பயும் ஒரு ஆளு கரைச்சு கொட்டிட்டு தானே இருக்காரு. யாரு? உன் புருஷனா? என்னவா அவருக்கு? அது வந்து எங்க இருக்க? அது ஒண்ணு இல்லனே, அந்த மனுஷனை விடுனே. அவ காலேஜுக்கு சந்தோஷமா போயிட்டால, அது போதுனே. ரஞ்சிதா, நீ அதை பத்திலாம் ஒன்னும் கவலைப்படாத. பூங்குடி இனிமே நல்லா படிக்கும். சரவணா அதெல்லாம் பாத்துக்குவாரு. நீ தைரியமா இரு. ரொம்ப சந்தோஷம்னே. அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரி. அத்தை, என்னாச்சு அத்தை? பூங்கொடிய முதல்ல காலேஜ்ல சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் மாப்பிள்ள தம்பி தான் கஷ்டப்பட்டு பேசி சேர்த்து விட்டுச்சான். நல்ல விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க? அது இல்லம்மா, வேற அங்க அவளை படிக்க வைக்கிறதுக்கு 2 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க உங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தேல? அந்த பொம்பளைக்கு போன் பண்ணி அந்த அம்மா உசுப்பேத்தி பூங்கொடிய படிக்க விடாம பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவ படிக்க போனா இவருக்கு என்னவா? அதான் இவருக்கும் பூங்கொடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கிக்கிட்டார்ல, அப்புறம் என்னவா? பூங்கொடிய பார்த்து அவருக்கு பயம் வந்துருச்சு, அதனாலதான். என்னத்த சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு அவ படிச்சு பாஸ் பண்ணி பெரியாள் ஆயிட்டானா இப்படிப்பட்ட பொண்ண அந்த மனுஷன் படிக்க வைக்கலைன்னு 4 பேர் கேட்பாங்கல்ல. ஏன் நானே நாக்க புடிங்கிற மாதிரி கேப்பேல? என்ன கேப்ப? ஐயோ அத்தை, என்ன கேப்ப? யார கேப்ப? கடவுளே, நல்ல வேலை இந்த மனுஷன் எதையும் கேட்கல. ஏன் தூணு மாதிரி நிக்கிற? உன்னதான் கேக்குறேன். இல்ல மாமா, இன்னைக்கு வந்த பால்ல நிறைய தண்ணி கலந்து இருந்துச்சு. அதான் அந்த அக்கா வந்தா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்கணும்னு. கேட்டா சரியா போயிருமா? சரியில்லைன்னா ஆளை மாத்துங்க. சரிங்க மாமா. அப்பா, நல்ல வேலை அத்தை, தப்பிச்சோம். இப்படி நித்திய கண்டம் பூர்ண ஆயுசாவே வாழ்க்கை போகுதே, என்ன பண்ண சொல்ற? ஐயோ, ரொம்ப கஷ்டம் அத்தை. நல்ல வேலை என் பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. அதனாலதான் நீ காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறா. இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி, நீ போய் வேலையை பாரு. இந்தா போ. டே, அந்த செல்வத்துக்கிட்ட இருந்து லோடெல்லாம் வந்துருச்சா? ஆமாடா, தேங்காய் மட்டை எல்லாத்தையும் ஏத்திருங்க, சரியா? டே, சுந்தரேஷ் என்ன பண்றான்? அவனை சீக்கிரம் வர சொல்லு. நான் அப்புறம் பேசுறேன். வை போலாமா? வா. தேங்க்யூ. எதுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இந்த காலேஜ்ல சேர்ந்த நாள்ல இருந்து யாராவது நம்மள பாத்துருவாங்களா, பாத்துட்டு போய் வீட்டுல சொல்லிருவாங்களான்னு பயந்து பயந்து படிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் முத தடவையா தைரியமா பயம் இல்லாம காலேஜ்க்கு வந்திருக்கேன். இங்க பாரு பூங்குடி, இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, யாருக்கும் பயப்படாத. நான் உன் கூட இருக்கேன். நீ ஜாலியா சந்தோஷமா காலேஜுக்கு போய் படிக்கலாம், ஓகேவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு சரவணா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற அதே கட்டுப்பாடு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. தனியா போக கூடாது, தலை நிமிர்ந்து நடக்க கூடாது, அதிர்ந்து பேசக்கூடாது, அடுத்தவங்க முன்னாடி சிரிக்க கூடாதுன்னு
எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுலயும் எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலே பிரச்சனையா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எப்படியோ வந்துட்டேன். பிறந்த வீட்லயே இப்படி இருக்குன்னா கல்யாணமாகி வந்த வீட்ல எப்படி இருக்கும்? காலையிலேயே உங்க அம்மா சொன்னாங்கல்ல, குடும்ப பொண்ணுங்க சுடிதார் போட்டுக்கிட்டு போக கூடாதுன்னு. அது பூங்குடி. சரவணா, அவங்கள நான் குத்தம் சொல்லல. அவங்களாவது சொன்னதோட விட்டுட்டாங்க. எங்க அப்பாவா இருந்திருந்தாருன்னா நான் போட்டிருந்த சுடிதார புடுங்கி நெருப்புல போட்டு எரிச்சிருந்திருப்பாரு. இந்த காலத்திலயும் பொண்ணுங்க படிக்கிறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு சரவணா. நான் போராடுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். நான் படிக்கணும் சரவணா, நிறைய படிக்கணும். நீ கவலையப்படாத. நீ என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாமே படி பூங்குடி. நான் உனக்கு துணையா இருக்கேன், போதுமா? இது போதும். சரி வா போலாம். வா, போலாம். ஒரு நிமிஷம். இந்தா இத மாட்டிக்க. நல்லா இருக்கு. போலாமா? போலாம். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவா மடிக்கையில் உன்னை காமடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன் உனக்காக. ஏய் பூங்குடி, என்ன பண்ற? ஏய் இது வரைக்கும் எந்த பொண்ணோட கையும் என் மேல இப்படி பட்டது இல்ல, தெரியுமா? பொய் சொல்லாத. ஏய் சத்தியமா சொல்றேன். சரி, அப்படி பட்டா என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம். பூங்குடி, வண்டியை விட்டுருவேன். பரவாயில்ல. விட்டா விழுந்துருவோம். பரவாயில்ல. விழுந்தா நம்ம செத்துருவோம். பரவாயில்ல. ஏய் என்னடி சொல்ற? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிட்டே செத்து போனா பரவாயில்லன்னு தோணுது சரவணா. ஏய், ஏய் இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். நீ என்னடானா இப்படி பேசுற? எனக்கெல்லாம் எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ற பூங்குடி? ஐயோ, அத விரக்திலையோ வெறுப்பிலையோ சொல்லல சரவணா, சந்தோஷத்துல தான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையை சொல்ற? வாழ்ந்தா உன் கூட வாழணும், செத்தாலும் உன் கூடயே சாகணும். இப்பதானே சொன்னேன். திரும்ப திரும்ப ஏன் அதே வார்த்தையை சொல்ற பூங்குடி? நாம ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ போறோம். அப்போ உனக்கு தேங்க் பண்ணணுமே. எதுக்கு?